தேர்வர்களுக்கு வணக்கம். இதில் பாலிட்டி ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் வந்து ஓகேங்களா, வரிகள்லாம் வசூலிக்கிறதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்து இந்த 3ல் எது சரியான இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன். மத்திய அரசு வரி வந்து விதிக்கிறாங்க, அவங்களே வசூலித்து மாநிலங்களுக்கு மட்டும் ஒதுக்கக்கூடிய வளங்கள், அதுக்கான ஆர்டிக்கல் 269ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்ட டேக்ஸ் எப்போவுமே மத்திய அரசு தாங்க போடுவாங்க ஓகேங்களா, போட்டு மாநில அரசு வசூலிப்பது. இங்கே என்னது, அவங்களே வசூலித்து மாநிலங்களுக்கு மட்டும் ஒதுக்கி கொடுக்குறாங்க. இங்கே டேக்ஸ் அவங்க போடுறாங்க, ஆனால் மாநில அரசு அதை என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஆர்டிக்கல் 268ன்னு கொடுத்துருக்காங்க. தென் 3வது பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்டில் மாநிலங்களுக்கு மட்டும்தான் பிரித்து கொடுக்குறாங்க. தேர்ட் பாயிண்டில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கான ஆர்டிக்கல் 267ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 இணையில் எது சரியான இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 9th லெசன் நிதி பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து இருக்குது. அதில் தான் இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு அவங்களே வசூலித்து மாநிலங்களுக்கு மட்டும் ஒதுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 269. அது என்னென்ன வரி அப்படின்றது உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளைன்டாக இருக்கும். அதையும் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க ஓகேங்களா. சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள், ஆர்டிக்கல் 269. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கரெக்ட். தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு என்ன பண்ணிக்குவாங்க, கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் 268ன்னு கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான டாக்ஸஸ் என்னன்றது நம்மளுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது, ஆர்டிக்கல் 268. அப்போ செகண்ட் ஒன்றும் கரெக்டாக, ஃபஸ்ட்டு ஒன்றும் கரெக்டு, செகண்ட் ஒன்றும் கரெக்டு. அடுத்து 3வது பாருங்களேன், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், அவங்களே வரி போட்டு அவங்களே வசூலித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள், அதுக்கான விதி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 270 மற்றும் 272 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது, 267ன்னு இருக்குது. அப்போ இதுதான் தப்பு. ஆனால் நம்மக்கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் என்னது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். தேங்க்யூ.